ஏசி இப்போ வந்து இந்த பேனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா ஏசிலையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடும் இருக்கும், அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக இப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாவே இது ஓப்பன் ஆகிடும். மேலே போயிட்டு இப்படி ஸ்டாண்ட் மாதிரி நின்றுடும். ஓகேவா? இப்போ இது 2 ஃபில்டர் வச்சுருப்பாங்க எப்பவுமே, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. இதை லைட்டாக இப்படி தூக்கி இதை வந்து இப்படி வெளியில் எடுத்தீங்கன்னாவே இது எல்லாமே வந்துடும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு கூலிங்கும் ரொம்ப கம்மியாக வரும். அதனால இதை அப்போ அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. இந்த சைடு ஃபுல்லாக அடைச்சிருக்கு, இதையும் க்ளீன் பண்ணி போட்டுடணும். இப்போ உள்ள இருக்கிற இந்த ஃபின்ஸை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணாம வந்து க்ளீன் பண்ணணும். இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து கூலிங் நல்லா கிடைக்கும். ஃபின்ஸ் வந்து அலுமினியம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஈஸியாக பெண்ட் ஆகிடும். நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பெண்ட் ஆகிடும். அதனால அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். நான் உள்ள அந்த மாதிரி க்ளீன் பண்ண வந்து இந்த மிஸ்டர் மசில்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்கு, ஸ்டெயின் கிளீனர், கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க க்ளீன் பண்ண. நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாம் டீக்ரீஸ் ஆகிடும். டீக்ரீஸ் ஆகிட்ட அப்புறம் நம்ம லைட்டாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணணுமே, எல்லாம் க்ளீனாக வந்துடும் வெளியில். அது எல்லாத்தையும் அப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர் வச்சு லைட்டாக அடித்தோம்னா எல்லாம் வந்து ட்ரெயின் பைப் வழியாக எல்லாமே போயிடும். உங்களோட ட்ரெயின் பைப்பை வந்து க்ளீனாக இருக்கணும். ட்ரெயின் பைப்பை எதாவது அடைச்சிட்டு இருந்தாலும் தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். அந்த பைப்பை வந்து எப்பவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்பப்போ அந்த அடைப்பெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது இந்த அழுக்கெல்லாம் வந்து கீழே இந்த ட்ரெயின் வழியாக அப்படி போய் வெளியில் போயிடும். அந்த ஏசி தண்ணி போதில்ல வெளியில், அது வழியாக எல்லாமே அழுக்கெல்லாம் போயிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இப்போ அடுத்தது இந்த ஃபில்டர் ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இதில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபில்டரை க்ளீன் பண்ணலாம். நீங்கள் கிச்சன் சிங்க்லேயே இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இப்படி பெண்டாக இருக்குல்ல, ஆக்சுவலாக இதை வந்து இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு சில ஃபில்டர்ஸில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த பார்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்படி இப்போது தூஸ் எல்லாம் இப்படி வந்து பட்டிருக்கோம் ஃபுல்லாக இது மேலே, அதனால் இது இந்த பக்கம் ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் சைடு இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் ஃப்ளஷ் பண்ணோம்னா ஈஸியாக அந்த பக்கம் எல்லாம் வந்து போயிடும்.
லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஹிஞ்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. இந்த 2 லாக்கும் வந்து ஆக்சுவலாக இங்கே தான் வந்து உட்காரணும், மேலே போகக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே மட்டும்தான் இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் இது கரெக்டாக இங்கே 2 இருக்கும், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 2 இருக்கும். இதில் ஃபில்டர் வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக போய் உட்காந்துரும். சவுண்டு கேட்கும் தெரியுது, ப்ளோயரோட சவுண்டு நல்லா கேட்கும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஏசி இது மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். மந்த்லி இந்த மாதிரி சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா சிட்டியில் டஸ்ட் ஜாஸ்தி. இதே நம்ம வந்து வில்லேஜில் இல்லை உள்ள எங்கேயாவது டவுனில் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 months ஒன்ஸ் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பர் டியூபிங்காக இருக்கிறது வாங்குறது நல்லது. ஏன்னா அந்த காப்பர் டியூபிங்கில் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ 3 months யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் காப்பர் டியூபிங்கில் ஒன்றும் ஆகாது. நான் இது வந்து 5 years ஆகுது வாங்கி, லாங் லைஃப் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து அலுமினியம் இப்போ வரதில்ல, ஆனாலும் டபுள் செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. 100% காப்பராக இருக்கா இல்லையா. அலுமினியம்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே அந்த காயில் ஓட்ட போட்டுரும். அப்புறம் ஃபுல்லாக கண்டென்சர் காயில் ஃபுல்லாக மாற்ற வேண்டியதாக இருக்கும், பெரிய செலவுக்கு. அதனால் காப்பர் டியூபிங்காக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது, அது ரொம்ப நல்லதும் கூட. தேங்க்யூ கைஸ்.